வெல்கம் டு பாடலாம் பேசலாம் புரிஞ்சுக்கலாம். வாய்ஸ் இஷ்யூஸ், வாய்ஸ் ட்ரைனிங். அது பேச ஆரம்பிச்சா அது ஒரு தீராத கடலா இருக்கு. சச்சின், இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சிங்கிங் வந்து பாத்தீங்கன்னா டைனாமிக்ஸ். டைனாமிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ சாஃப்டா பாடுறாங்க, அது அப்படியே சின்னதுலேருந்து பெருசாக்குறது, பெருசுலேருந்து சின்னதாக்குறது. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, காம்பினேஷன்ஸ் இருக்கு. பெருசு சின்னது அதை கம்பைன் பண்றது இருக்கு. மாடுலேஷன், ஒரு சங்கதியோட சேர்ந்து ஒரு வார்த்தையை பாடும்போது அந்த ஒரு வார்த்தைக்குள்ள நம்ம இந்த சின்னது பெருசு, நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜானகி அம்மா வந்து இந்த ஃபேடர்னு சொல்லுவாங்க, அது அப்படியே முழுங்கிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா அப்படியே இப்ப சின்ன தாய் அவள்னா அந்த ஒரு வார்த்தைக்குள்ள எப்படி ஒரு மேஜிக்கல் வேர்ல்டே இருக்கு. டைனாமிக்ஸ் எப்படி ஒர்க் பண்றது? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வந்து டைனாமிக்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கலாம். இது வால்யூம் சேஞ்ச் மட்டும் இல்லை. டைனாமிக்ஸ் வால்யூம் சேஞ்ச் இஸ் தேர், கிரஷண்டோ டிக்ரஷண்டோ. இப்போ அது ஏதாவது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாதான். கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டே நுனை நானே. இப்போ இந்த லைன் வந்து நான் டைனாமிக்ஸே இல்லாம பாடி எல்லாம் டெக்னிக்கலி கரெக்டா இருக்கு. ஆனா இது என்ஹான்ஸ் பண்ணலாம். இட்ஸ் ஆல் டைனாமிக்ஸ் ஆல் அபவுட் என்ஹான்ஸ்மெண்ட் இல்ல. கண்ணே கலைமானே கன்னிமயிலென கண்டே நுனை நானே, அந்த நானேல ஐ கேவ் a little more volume, lot of changes. அப்போ அதுக்கு ஒரு ஷேப் கிரியேட் ஆகும். நீங்க தான் கொஞ்சம் கூட இல்ல, ஏன்னா இப்போ இந்த ரொம்ப ஹையா இருக்கு. இல்ல பரவாயில்ல, நீங்க நம்ம ரெண்டு பேரும் கண்ணே கலை அப்படி சொல்றதுக்கும் கண்ணே, இந்த கண் சாஃப்டா ஆரம்பிக்குது, அதுல வந்து நான் அப்படியே கொஞ்சம்ல இருந்து ஜாஸ்தி பண்றேன். இப்போ கண்ணே, அப்போ இந்த கண்ணேல சாஃப்டா ஆரம்பிச்சு அது அப்படின்னு அது வந்து ஒரு இன்க்ரீஸ் கொடுக்குறேன். அப்போ அந்த கண்ணேல கண்ணே அப்படி பாடுறதுக்கும் கண்ணே அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு ஸ்ட்ரெயிட்டா பாடுறதுக்கும் கண் கண் அந்த கண்ணான கண்ணே அப்ப சொல்லும்போது கண்ணான கண்ணே அப்படி சொல்றதுக்கும் கண்ணான கண்ணே. அப்போ ஒரு வார்த்தையை எவ்வளவு அட்டாக் பண்றோம் அதுவும் இருக்கு. இப்போ கண் அப்படி சொல்றேன்னா இல்ல கண் எவ்வளோ, அந்த காவை வந்து எவ்வளோ ஜாஸ்தி சொல்றேன், எவ்வளோ கம்மி சொல்றேன், இது எல்லாமே மாடுலேஷனுக்கு. இப்போ ஒரு வார்த்தையில ஃபீல் வருதுன்னு சொல்றோம், ஃபீல் கொடுங்கன்னா அந்த கண்ணு எப்படி, இப்போ பாசம் இல்ல காதல் சொன்னா காதலின் அப்படின்னு பாடும்போது கா அப்படின்னு அந்த சங்கதி அடிச்சு பாடினேன்னா என்னடா அது கர்நாடிகா எதுவும் பண்றாங்களே அவங்க அப்படின்னும். இப்போ கா கா அந்த கா அது கொஞ்சம் லவுடா இருக்கு, கா அந்த அது சாஃப்ட் ஆகுது, காதலின் அப்ப சொன்னா அது இது பண்ணும்போது நீங்க அப்படியே காதல் ஃபீல் பண்றீங்க. ஆனா அந்த ஃபீல் பண்ணணும்னா இதெல்லாம் நடக்கிற போது தான் அது ஃபீல் ஆகுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த காலத்துல கம்போசர்ஸுக்கு எல்லாமே டெக்னாலஜி இருக்கு, இதுக்கு மட்டும் டெக்னாலஜி வரல. இது சிங்கர் மட்டும் தான் கொடுக்க முடியும். அது கரெக்ட். அந்த ஒரு பாட்டோட அந்த ஒரு பாவம், அதுவும் வந்து இப்போ ஆன்வெலப் போடுறேன்னு சொல்லி இங்க கொஞ்சம் கம்மி அங்க கொஞ்சம் ஜாஸ்தி வைக்கலாம், அதாவது டிரா பண்ணலாம். நீங்க பாடின அப்புறம் அதுக்கு மேல ஒரு டிராயிங் போட்டோம்னா அது வந்து அப்படி நீங்க ஃபீல் பண்ண மாதிரி பண்ண வைக்கும். பட் ஒரு மனுஷன் ஃபீல் பண்ணும்போது ஒரு வார்த்தை ஏன் நீங்க இந்த மாதிரி நம்மளுடைய லெஜண்ட்ஸ் எஸ்பிபி சாரோ இல்ல ரஃபி சாரோ இல்ல லதா மங்கேஷ்கர் இல்ல ஜானகி அம்மா, சுஷிலா அம்மா, எல்லாரீஸ்வரி அம்மா, இவங்க பாடின பாட்டெல்லாம் நம்ம கேட்கும்போது அந்த உயிரோட்டத்தோட அந்த பாவத்துல அவங்க வந்து ஒரு எங்கேயுமே கட்டு கிடையாது. அந்த காலத்துல ஃபுல்லா பாட்டை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க பாடி. அப்போ உங்களுடைய சுவாசத்தை மூச்சை அந்த உயிரை பிடிச்சு அவங்க பாடினதுனாலதான் அந்த உயிரோட்டம் இன்னைக்கு கூட நீங்க அந்த பாட்டு கேட்கும் போது இருக்கு. டைனாமிக்ஸ் பத்தி பேசும்போது இப்போ டெம்போல கூட டைனாமிக் ருபாட்டோன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்ப மெட்ரோனோம் என்னன்னு ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ கரெக்டா அந்த ரிதத்துக்கு நம்ம பாடுவோம். இப்போ கண்ணே கலைமானே கன்னிமயிலனு கண்டே நுனை நானே, டெக்னிக்கலி கரெக்ட். பட் கொஞ்சம் ருபாட்டோ ஆட் பண்ண கொஞ்சம் லூஸா and then you compensate it, so it will give a push and pull feel. அதாவது வார்த்தைகளை
இப்போ ஒரு டைம் போட்டோம் 1 2 3 இதான் மெட்ரோனம். அது கரெக்டா அடிக்கும் அதே டயத்துல. பட் அதுக்காக பாட்டு நீங்க கரெக்டா இந்த ஒரு ஃபீல் பண்ற பாட்டை கண்ணே கலைமானே கன்னிமயிலேன் அப்படின்னு பாடினா அது செட்ட. கண்ணே கலைமானே அந்த நே வந்து கொஞ்சம் தள்ளி விழும். நே கரெக்டா அந்த டெம்போல விழாது. அப்படி தள்ளி விழும்போது அதுல ஒரு ஃபீல், அதாவது ஒரு இழுக்கும் போது ஒரு ஃபீல். பெப்பி சாங்ஸ் எல்லாம் நீங்க இப்படி தள்ளினீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்படி போடு போடு போடுனா போ கரெக்டாங்க. அப்படி போடுன்னு போனா அது போட முடியாது, கரெக்டா வராது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஜானர் சாங்ஸுக்கும் நம்மளுக்கு வந்து அதுக்கு எப்படி வார்த்தை சொன்னா அழகு, அதுலதான் அந்த டைனாமிக்ஸும். ஒரு பெப்பி சாங்க்கு நீங்க அடிச்சு பாடணும், ஒவ்வொரு வார்த்தையும் பைட் பண்ணணும். ஒரு வார்த்தையை அடிச்சா போறது, எல்லா வார்த்தையும் அது அடிச்சு பாடணும். பட் ஒரு மெலடி சாங்ல சில சமயம் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நீங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தி உச்சரிக்கணும், பட் ஒரு இடத்துல அதை சாஃப்டா விட்டுறணும். சில வார்த்தைகள் சங்கதி பாடும்போது, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சங்கதி அன்னைக்கு சொன்னீங்களே, ஏதாவது ஒரு சங்கதி சொல்லுங்க. குறுக்கு சிறுத்தவளை எடுத்துக்கலாமா? குறுக்கு சிறுத்தவளே என்ன குங்குமத்து கருத்து. இப்போ இதான் சங்கதி. பட் இதை வந்து அந்த ஃபீல் பண்ணணும்னா பாடுறது ஹரிஹரன் சார். அவருடைய அந்த அப்படியே அந்த ஒரு காந்த குரல், அந்த அப்படியே ஹஸ்கியா அப்படியே காத்து நிறைஞ்சு அப்படி ஃபீல் ஆகும்போது அந்த சங்கதி அவ்வளவுதான் இருக்கு. இத லே அப்படின்னு பாடினா இது கர்நாடிக் மாதிரி கேக்குது. இல்ல லே அப்படின்னு ரொம்ப அடிச்சு பாடினா ஒரு ஃபோக்ல என்னடா அதை அடிச்சு பாடுறாங்கன்னு. அப்போ ஒரு காதல், அவருடைய வாய்ஸ், ஜிலு ஜிலு, இதெல்லாம் நம்ம எடுக்கும் போது எவ்வளவு தூரத்துக்கு அந்த நோட்டை நம்ம அடிச்சு பாடுறோம். இப்போ யேசுதாஸ் சாரோட சங்கதி கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பூமாலை வாங்கி வந்த பூக்கள் இல்லையே, இது ஒரு கிளாசிக்கல் ராகம் பேஸ்ட் சாங். செமி கிளாசிக்கலா பாடி இருக்குல்ல. பூமாலை அத மாலை அத பூமாலை அப்படி பாடினா அது வேற மாதிரி ஃபீல் ஆகும். மாலை அந்த கமக்கம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. சோ இது எல்லாமே வந்து அது மேம் ஐ ஹேவ் a question. அது இப்போ கன்னட ராகத்துல பண்ணிருக்கு, ஆனா ரியல் கன்னட ராகம் அவ்வளவு வெயிட் இல்ல இதுக்கு. சோ அவங்க கொஞ்சம் அது எப்படி இப்போ கர்நாடிக் சிங்கர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நான் கர்நாடிக் நல்லா பாடுறேன், ஆனா கர்நாடிக் பேஸ் சாங்ஸ் பாடும்போது கூட எனக்கு அந்த கர்நாடிக்கா வருது, அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ ஒரு கன்னடா ராகம்னா இது இது வந்து இந்த கமக்கம் வந்து இந்த கன்னடான்னு பண்ணா இது பண்ணாதான் கன்னடா. பட் இது வந்து சினிமால அடாப்ட் பண்ணும்போது அவங்க அதோட ஒரு சாயாவை தான் எடுத்துக்கிறாங்க, அந்த ஃபுல் கமக்கம் அதுல வருது இல்ல. அது கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு எப்படி அந்த யோசனை இப்போ பூ மாலை மாலை அவ்வளவுதான் இருக்கு. அது இல்ல, அது கிடையாது. அது வந்து நம்ம கர்நாடிக் பாடுச்சு அப்படி நீங்க பாடலாம். மாலை அது அது அடிக்கிறது இல்ல. அந்த அந்த கிளைன்ஸ், அந்த அந்த ஒரு கமக்கத்துக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அதெல்லாம் சொல்றதை விட அந்த நோட்ஸே நம்ம அவ்வளவு அடிக்கிறது இல்ல. அண்ட் அந்த இன்டர்னல் கனெக்ஷன் நீங்க சொல்றீங்க, பாடி கனெக்ஷன், கர்நாடிக்ல இன்டர்னல் கனெக்ஷன், ஒரு ஸ்வரத்துக்கும் இன்னொரு ஸ்வரத்துக்கும் நடுவுலயே அந்த கமக்கங்கள் நிறைய இருக்கிறதுனால அது வந்து எவ்வளவு தூரத்துக்கு அந்த கமக்கம் பண்ணணும். இப்ப நீங்க பாருங்க, அந்த பாட்டுடை தலைவன் அது வந்து இப்ப காம்போதி பாடுறோம், பட் அந்த கமக்கத்தையே எவ்வளவு தூரம் அழுத்தி பாடணும்னு ஒண்ணு இருக்கு. சினிமால அவ்வளவு அழுத்த வேண்டாம், ஏன்னா அது வந்து கர்நாடக இசை கச்சேரி இல்ல, சினிமாக்காக அந்த ராகத்துல இருந்து எடுத்து அந்த கம்போசர் பண்ணிருக்காரு. கர்நாடிக் நல்ல படிச்சவங்க இதுல அடாப்ட் பண்ணனும்னா அவங்க செப்பரேட்டா இது பிராக்டிஸ் பண்ணணும். கர்நாடிக் படிச்சவங்க இதுக்கு அடாப்ட் பண்ணணும்னா எதுவுமே கேள்வி ஞானம் பேஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து
இப்போ பல விதமான சங்கீத பாடல்கள் நம்ம கேட்கிறோம், பிலிம் சாங்ஸ் கேட்கிறோம், கசல் கேட்கிறோம், வெஸ்டர்ன் சாங்ஸ் கேட்கிறோம். அந்த மாதிரி நம்ம காது நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம்னா அப்போ இந்த நோட்ஸ் இப்படி எல்லாம் வரத்துக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு அந்த அறிவு உள்ள போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஃபோக் சாங் பாடுறச்சே நம்ம எப்படி பாடுறோம், அப்படி அப்படி பாட முடியும். அது வேற ஃபீல். அது அது எப்படி ஒரு ஃப்ளூட் மாதிரி. சோ நம்ம கேக்குற சவுண்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பாடகரா இருந்தோம்னா ஒரு ஆட்டோ சத்தம் பண்ணாலும் அது எப்படி வருது, அந்த பே அப்படி வருது. அந்த எல்லா சவுண்டுலயுமே ஒரு மியூசிக் இருக்கு. இது நீங்க அதெல்லாம் ஒரு ஒப்பாரி பாட்டும் அழகுதானே. இப்ப நம்ம ஏந்தி சூடாமணி காதல் வலிய பார்த்ததுண்டோடு அது அது டேன்னு நான் நோட்டு போடல. அது அந்த அந்த விப்ராட்டோ எப்படி போகுதுன்னு பாக்குறேன். இந்த நுட்பமா எல்லா சவுண்டையும் கவனிக்கிறதுலதான் வேற வேற ஜானர் பாடுறதோட டெக்னிக்கே இருக்கு. அது வந்து நிறைய பேர் வந்து ஒரு பாட்டுனா உடனே பாட்டு கத்துண்டாச்சு, சொரம் வந்தாச்சு, இந்த சங்கதி வந்தாச்சு கிடையாது. அந்த இப்போ பார்த்ததும் அந்த டி நான் பார்த்ததுண்டோ டி சொல்றேன் இல்லையா, டே இப்போ ஓ போடை அது ஏன் போடுன்னு சொல்லியிருந்தா ரொம்ப அப்படியே சமத்தா இருந்திருக்கும். இப்போ வார்த்தை அதான் நான் சொல்றேன், ஒரு வார்த்தை எப்படி சொல்றோம் இப்போ அதனாலதான் சிங்கர்ஸ்லயே டிஃபரன்ஸ் வருது, ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஸ் இருக்கே, மாடுலேஷன் எப்படி வருது. இப்ப சாதனா சர்கம் மேம் பாடினாங்க, ஏதாவது ஹிந்தி சிங்கர்ஸ் பாடினாங்கன்னா இந்த லாங்குவேஜ் தெரியாதது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். அதுக்கு ஒரு டிஃபரன்ஸ். ஏன்னா இப்ப எனக்கு தமிழ் தெரிஞ்சா நான் வந்து எல்லா சிலபிளையும் எல்லா கான்சனன்ட்டையும் உச்சரிக்கணும்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும் உள்ள. இப்போ ஸ்நேகிதனே ஸ்நேகிதனே அந்த தனே கேட்கணும்னு நான் உச்சரிச்சேன்னா அந்த ஃப்ளோ வராது. இப்போ இதே அழுத்தம் 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 சொல்லல, அழுத்தம்ல அழுத்தம் இல்லாம பாடினாதான் அது அவ்வளவு அழகா இருக்கு. அதாவது அவங்க லாங்குவேஜ் உச்சரிக்கிற முறை ஒரு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, வேற மாதிரி. இப்ப நம்ம இந்த முன்பே வா என் நன்பே வா அப்போ முன்பே வா முன்பே வா, அது முன் நீங்க தான் ஒரிஜினலா பாடினா அப்படிதான் பாடுவாங்க. இப்ப தமிழ் எனக்கு சொன்னாங்க ஏன்னா நான் நானா கேட்டேன் என்னைன்னு பண்ண மாட்டேன் நான். ஏன்னா எனக்கு தமிழ் தெரிஞ்சாலும் என்னை வந்து சேர்த்த வார்த்தை. இப்போ கேட்டேன் என்னைனா அது அது வந்து அது ஒரு ஹிந்துஸ்தானி மீண்டது. அது ஒரு ஹிந்துஸ்தான் அங்கேருந்து வந்து சிங்கர்ஸ் பாடும்போது கொஞ்சம் ஹிந்துஸ்தானி இல்ல அவங்களுக்கு ஹிந்தி பிலிம் சாங்ஸ் பாடினாங்கன்னா அவங்களுக்கு அந்த சங்கதி அப்படிதான் பண்ணுவாங்க. அப்போ ஏன்னா தான் வரும். அப்போ நம்ம அந்த வார்த்தை உச்சரிப்பு ஒருத்தர் எப்படி உச்சரிக்கிறாங்களோ அதுதான் அவங்க ஸ்டைலா மாறுது. அது ஒரு கலரா இந்த டைனாமிக்ஸ் நம்ம சொல்றச்ச இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஏத்தல் குறைச்சல் இருக்கு, ஒரு ஒரு சங்கதியிலே ஏத்தல் குறைச்சல் இருக்கு. பாட்டோட தலைவன் அந்த அந்த அதுல எவ்வளவு ஃபாஸ்ட். இப்போ அதே மாதிரி அந்த தோழி இத அது வந்து ஒரே ஸ்பீட்ல கிடையாது, அது கொஞ்சம் ஸ்லோ. இதுல அந்த ஃபுல் சங்கதியில எது ஃபாஸ்டா வருது, எது கொஞ்சம் ஸ்லோவா வருது, எதுல கொஞ்சம் நீங்க ஸ்டே பண்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கர் இப்போ இந்த காலத்துல பாட்டு கத்துக்கணும்னா அது வந்து வெறும் டியூன் வந்துருத்தா சரி அல்ல, அந்த டியூனுக்குள்ள அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஒவ்வொரு வார்த்தையில எவ்வளவு கொடுத்திருக்காங்க, எவ்வளவு இறக்கிருக்காங்க. அப்பதான் அந்த இப்போ முன்பனியான்னு ஒரு பாட்டு எஸ்பிபி சார் வந்து அந்த பனி வந்து எப்படி இருக்கும், அப்படியே ஒரு டிராப், அது ஒரு டியூ டிராப். சோ எஸ்பிபி சார் பாடும்போது முன் பனியா அது அந்த முன் வந்து எப்படி ஒரு பனி துளி அப்படி விழுந்தா அது முன் பனி அப்படி பாடல அவர். முன் முன் பனியா அது பனியா முதல் மழையா. சோ அங்க எக்ஸ்பிரஷன் கூட டைனாமிக்ஸா யூஸ் பண்ணிருக்குல்ல. அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன பாடினா இப்போ அந்த பனின்றது ரொம்ப சாஃப்டானது.
அது வந்து அப்படியே அந்த காலங்காத்தால அந்த மிஸ்டியா இருக்கும். அப்போ நீங்க அந்த எஸ்பிபி சாரோட வாய்ஸ் அதுல பாக்கணும். எவ்வளவு அப்படியே ஒரு டாட்டடா அப்படி அப்படியே இட்டீரியலா இருக்கும். அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாரு வார்த்தைய. எப்படி இந்த பனி அப்படியே இருக்கோ அந்த காலங்காத்தால அப்படியே அந்த ஒரு இது இருக்கும். சோ இவ்வளவு தூரம் ஒரு பாட்டை நம்ம வந்து கேட்கணும், பாக்கணும். ஒரு டியூனு கத்துட்டோம், வார்த்தை தெரியும் இல்ல, வார்த்தை பாதி பேருக்கு அர்த்தமே உள்ள வாங்குறது இல்ல. இப்போ அந்த பாட்டு முதல் மழையா என் மனதில் ஏதோ அந்த வீழுனா விழுவார் அவர் அப்படியே அந்த வார்த்தையோட. அந்த இட்ஸ் லைக் ஒரு ஃபுல் மேரேஜ் பிட்வீன் த லிரிக்ஸ், த சவுண்ட் ஆஃப் த லிரிக். இப்ப நீங்க சவுண்ட் பார்க்கும்போது டியூனோட சவுண்ட் மாத்திரம் கேக்குறாங்க, பட் அந்த அந்த லிரிக்கு ஒரு சவுண்ட் இருக்கு, அந்த அந்த லாங்குவேஜுக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. அந்த வேற ஒரு சிங்கர் பாடும்போது அதே வார்த்தைக்கு வேற சவுண்ட் இருக்கு. அப்போ ஒரு சவுண்ட்னா நம்ம அந்த பாட்டோட டியூனு, அந்த லாங்குவேஜோட சவுண்ட் டியூனு, அந்த சிங்கரோட ஒரு பர்டிகுலர் டியூன், இது மூணுத்தையும் ஒரு லைன பாடாம ஒரு ஒரு 10 வாட்டி இல்ல ஒரு 100 வாட்டி நம்ம அப்படியே கேட்கணும். இந்த இப்போ இருக்கிற சிங்கர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாட்டு கத்துக்கிட்டானா என்னதான் வந்துருச்சு, ஒரு வாட்டி கேட்கும் போது அவங்க பாடிட்டு இருக்காங்க, நம்ம பாடக்கூடாது. பாடி கஷ்டப்பட்டு வச்சிருக்காங்கல்ல, அது அவ்வளவு வாட்டி நம்ம நுட்பமா கேட்டா இந்த விஷயம் மாடுலேஷன் எல்லாமே புரியும். எவ்வளவு அட்டாக் பண்றாங்க, எவ்வளவு லூசா பாடுறாங்க, எவ்வளவு தூரம் இழுக்குறாங்க. அப்படி விட்டாங்களா இல்ல இப்ப சமீபத்துல கூட 5 வண்ண பூவேன்ற அந்த பாடலை பத்தி நிறைய. அப்போ நீங்க இந்த 5 வண்ண பூவே இப்போ அந்த ட்ரெமலோ பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சாருலதா மணியர்ல, அது ஒரு டெக்னிக் அது. அப்போ அந்த இது நம்ம ஒப்பாரில அந்த அழுவாங்க இல்லையா, அது ஸ்லோவா அழறது, ஃபாஸ்டா அழறது, எவ்வளவு அழறது, இது அந்த அந்த மூவ் பண்றது எவ்வளவு மூவ் பண்ணணும் இல்ல. பூவே எவ்வளவு ஃபாஸ்ட், அப்போ அவ்வளவு ஃபாஸ்டா பாடும்போதுதான் அந்த எஃபெக்ட் வருது. சோ இது எதுக்குமே வந்து பொறுமை அவசியம். இப்ப அடுத்தது போன் எடுத்து சுண்ணாம்பு தடவலாமான்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா இது நடக்காது. எதுலயுமே அந்த ஆழ்ந்த கவனம், அந்த ஆழ்ந்த கவனம், அந்த மரியாதை. ஒரு கம்போசர் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க, ஒருத்தங்க அந்த பாட்டை எடுத்து இப்படி பாடிருக்காங்க. சோ அந்த அந்த பாடல் மேல இருக்கிற காதல், மத்தவங்க செய்யற வேலைக்கு மேல இருக்கிற மரியாதை, இதெல்லாம் கலந்து நம்ம ஒரு பாட்டை அந்த 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 ஒரு பக்தியோட கேட்டோம்னா இந்த டைனாமிக் மாடுலேஷன் தான் ரொம்ப ஈஸி. We'll stay tuned, we'll continue with பாடலாம் பேசலாம், புரிஞ்சுக்கலாம்.